இறைவாக்கினர் எரேமியா நூல் முன்னுரை. எரேமியா என்னும் இறைவாக்கினர் கிமு 7ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் வாழ்ந்தார். இந்நெடிய பணிக்காலத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு நிகழவிருந்த தண்டனை பற்றி முன்னெச்சரிக்கை விடுத்தார். பாபிலோனிய மன்னனால் எருசலேமும் திருக்கோவிலும் அழிவுற்றதையும் யூதா அரசரும் நாட்டினரும் நாடு கடத்தப்பட்டதையும் தம் கண்களால் கண்டார். ஆயினும் அம்மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தினின்று மீளவிருப்பதையும் நாடு புத்துயிர் பெறவிருப்பதையும் முன்னறிவித்தார். எரேமியா மென்மையான அன்புள்ளம் படைத்தவர். ஆயினும் மக்களுக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு உரைக்குமாறு இறைவனால் பணிக்கப்பட்டார். கடவுள் தந்த இவ்வழைப்பிற்காக துன்புறும் மனிதர் ஆன இவரை பற்றிய உணர்ச்சிமிகு பகுதிகள் பல இந்நூலில் காண கிடக்கின்றன. இந்நூலின் சில சிறப்பான பகுதிகளில் இதயத்தில் எழுதப்பட்ட சட்டத்தை கொண்ட புதிய இறைமக்கள் குலம் ஒன்று தோன்றவிருக்கிறது என்னும் நம்பிக்கை பேரொளி சுடர்விடுகின்றது. இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 1. எரேமியாவின் அழைப்பு. பென்யமீன் நாட்டில் அனதோத்து என்னும் ஊரிலிருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். ஆமோனின் மகனும் யூதாவின் அரசருமாகிய யோசியாவின் காலத்தில் அவரது ஆட்சியின் 13ஆம் ஆண்டில் ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு அருளப்பட்டது. யோசியாவின் மகனும் யூதாவின் அரசனுமாகிய யோயாக்கிம் காலத்திலும் யோசியாவின் மகனும் யூதாவின் அரசருமாகிய செதேக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டின் இறுதி வரையிலும், அதாவது எருசலேம் மக்கள் நாடு கடத்தப்பட்ட ஆண்டின் 5ஆம் மாதம் வரையிலும் ஆண்டவரின் வாக்கு அவருக்கு அருளப்பட்டது. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை நான் திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை நான் ஏற்படுத்தினேன். நானோ என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, நான் சிறு பிள்ளைதானே என்று கூறினேன். ஆனால் ஆண்டவர் என்னிடம் கூறியது, சிறு பிள்ளை நான் என நீ சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடமெல்லாம் நீ செல். எவற்றையெல்லாம் சொல்லுமாறு நான் கட்டளையிடுகின்றேனோ அவற்றையெல்லாம் நீ சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது, இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும், அழிக்கவும் கவிழ்க்கவும், கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. எரேமியா, நீ காண்பது என்ன என்னும் கேள்வி எழ, வாதுமை மரக்கிளையை காண்கின்றேன் என்றேன் நான். அதற்கு ஆண்டவர் என்னிடம், நீ கண்டது சரியே. என் வாக்கை செயலாக்க நானும் விழிப்பாயிருப்பேன் என்றார். ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறையாக எனக்கு அருளப்பட்டது. நீ காண்பது என்ன என்னும் கேள்வி எழ, கொதிக்கும் பானையை காண்கின்றேன். அதன் வாய் வடக்கிலிருந்து சாய்ந்திருக்கின்றது என்றேன் நான். ஆண்டவர்
என்னிடம் கூறியது, நாட்டில் குடியிருப்போர் அனைவர் மீதும் வடக்கிலிருந்தே தீமை பாய்ந்து வரும். இதோ வடக்கில் உள்ள அரச குடும்பத்தார் அனைவரையும் நான் அழைக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். அவர்கள் வந்து ஒவ்வொருவரும் எருசலேமின் வாயில்களிலும் அதன் சுற்றுச்சுவர்களுக்கு எதிரிலும் யூதாவின் நகர்களுக்கு எதிரிலும் தத்தம் அரியணையை அமைப்பர். என் மக்களினங்களின் அனைத்து தீய செயல்களுக்காக அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு கூறப்போகின்றேன். அவர்கள் என்னை புறக்கணித்தார்கள், வேற்று தெய்வங்களுக்கு தூபங்காட்டினார்கள், தங்கள் கை வேலைப்பாடுகளை வழிபட்டார்கள். நீயோ உன் இடையை வரிந்து கட்டிக்கொள், புறப்படு, நான் கட்டளையிடும் அனைத்தையும் அவர்களிடம் சொல். அவர்கள் முன் கலக்கமுறாதே, இல்லையேல் அவர்கள் முன் நான் உன்னை கலக்கமுறச் செய்வேன். இதோ இன்று நான் உன்னை நாடு முழுவதற்கும், அதாவது யூதாவின் அரசர்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் அதன் குருக்களுக்கும் நாட்டின் மக்களுக்கும் எதிராக அரண்சூழ் நகராகவும் இரும்பு தூணாகவும் வெண்கலச் சுவராகவும் ஆக்கியுள்ளேன். அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். எனினும் உன்மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 2. இஸ்ரவேலின் பற்றுறுதியின்மை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ எவ்வாறு என்னை பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூர்கின்றேன். இஸ்ரவேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது, அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். யாக்கோபின் வீட்டாரே, இஸ்ரவேல் வீட்டின் அனைத்து குடும்பத்தாரே, ஆண்டவரின் வாக்கை நீங்கள் கேளுங்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: என்னை விட்டகன்று வீணானவற்றை பின்பற்றி தாம் வீணராய் போகும் அளவுக்கு உங்கள் தந்தையர் என்னிடம் என்ன தவறு கண்டனர்? எகிப்து நாட்டிலிருந்து நம்மை அழைத்து வந்தவரும் பாழ் நிலமும் படுகுழிகள் நிறைந்த நிலமும் வறட்சி காரிருள் மிகுந்த நிலமும் யாருமே கடந்து செல்லாததும் யாருமே வாழாததுமாகிய பாலை நிலத்தில் நம்மை நடத்தி வந்தவருமான ஆண்டவர் எங்கே என்று அவர்கள் கேட்கவில்லையே. செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்குள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. மேய்ப்பர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினரோ பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். ஆதலால் இன்னும் உங்களோடு வழக்காடுவேன் என்கிறார் ஆண்டவர். உங்கள் மக்களின் மக்களோடும் வழக்காடுவேன். சைப்ரசு நாட்டின் கடற்கரை பகுதிகளுக்கு கடந்து சென்று பாருங்கள். கேதாருக்கு ஆள் அனுப்பி முழு தெளிவு பெறுங்கள். இது போன்ற செயல் உண்டோ என்று பாருங்கள். தங்கள் தெய்வங்கள் தெய்வங்களே அல்லவெனினும் அவற்றினை மாற்றிக்கொண்ட மக்களினம் உண்டா? என் மக்களோ என் மாட்சியை பயனற்ற ஒன்றிற்காக
மாற்றிக்கொண்டார்கள். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஒரு வேலையாளா? வீட்டில் அடிமையாக பிறந்தவனா? அவன் ஏன் சூறையாடப்பட வேண்டும்? அவனுக்கு எதிராக இளஞ்சிங்கங்கள் கர்ச்சித்து பெருமுழக்கம் செய்து அவனது நாட்டை பாழடையச் செய்தன. அவனுடைய நகர்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. அவற்றில் குடியிருப்பார் எவருமில்லர். மெம்பிசு, தகப்பனகேசு நகரினர் உன் உச்சந்தலையை உடைத்தனர். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை வழிநடத்தி செல்லும் போதே அவரை நீ புறக்கணித்ததால் அன்றோ இதை நீ உனக்கு வருவித்து கொண்டாய். நைல் ஆற்றின் நீரை குடிக்க இப்போது நீ எகிப்துக்கு போவதால் உமக்கு வரும் பயன் என்ன? யூப்பிரதீசு ஆற்றின் நீரை குடிக்க நீ அசிரியாவுக்கு போவதால் உனக்கு வரும் பயன் என்ன? உன் தீச்செயலே உன்னை தண்டிக்கும், உன் பற்றுறுதியின்மையே உன்னை கண்டிக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவராம் என்னை புறக்கணித்தது தீயது எனவும் கசப்பானது எனவும் கண்டுணர்ந்து கொள். என்னை பற்றிய அச்சமே உன்னிடமில்லை என்கிறார் என் தலைவராகிய படைகளின் ஆண்டவர். நெடுங்காலத்துக்கு முன்பே உன் நுகத்தடியை நீ முறித்து விட்டாய், உன் தலைகளை நீ அறுத்து விட்டாய். நான் அடிமையாயிரேன் என்று நீ சொன்னாய். எனினும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் நீ விலைமகளாய் கிடந்தாயே. முற்றிலும் நல்ல கிளையினின்று உயரின திராட்சை செடியாய் உன்னை நான் நட்டு வைத்தேன். நீ கெட்டுப்போய் தரங்கட்ட காட்டு திராட்சை செடியாய் மாறியது எப்படி? நீ உன்னை உவர் நீரால் கழுவினாலும் எவ்வளவு சவுக்காரத்தை பயன்படுத்தினாலும் உன் குற்றத்தின் கரை என் கண்முன்னே இருக்கின்றது என்கிறார் என் தலைவராகிய ஆண்டவர். நான் தீட்டுப்படவில்லை, பாகால்களை தொழவில்லை என எப்படி நீ கூற முடியும்? பள்ளத்தாக்கில் நீ சென்ற பாதையை பார், நீ செய்தது என்னவென அறிந்து கொள். இங்குமங்கும் விரைந்தோடும் பெண் ஒட்டகம் நீ. பாலை நிலத்தில் பழகியதும் காம வேட்கையில் மோப்பம் பிடிப்பதுமான காட்டுக்கழுதை நீ. அதன் காமவெறியை யாரால் கட்டுப்படுத்த முடியும்? அதனை எவரும் வருந்தி தேட தேவையில்லை. புணர்ச்சி காலத்தில் அதனை எளிதில் காணலாம். கால் தேய ஓடாதே, தொண்டை வறண்டு போக விடாதே என்று நான் சொன்னால் பயனில்லை. நான் வேற்று தெய்வங்கள் மேல் மோகம் கொண்டேன், அவர்கள் பின்னே திரிவேன் என்று நீ சொன்னாய். திருடன் பிடிபடும்போது மானக்கேடு அடைவது போல் இஸ்ரவேல் வீட்டாரும் அவர்களின் அரசர்களும் தலைவர்களும் குருக்களும் இறைவாக்கினர்களும் மானக்கேடு அடைவார்கள். ஒரு மரத்தை நோக்கி நீயே என் தந்தை என்பர், ஒரு கல்லை நோக்கி நீயே என்னை பெற்றெடுத்தவள் என்பர். எனக்கு முகத்தை என்று முதுகையே காட்டுகின்றனர். ஆனால் தீங்கு வந்துற்றபோது எழுந்தருளும், எங்களை விடுவியும் என்பர். உனக்கென நீ செய்து கொண்ட தெய்வங்கள் எங்கே? உனக்கு தீங்கு வந்துற்றபோது முடிந்தால் அவை எழுந்து உன்னை விடுவிக்கட்டுமே. யூதாவே, உன் நகர்கள் எத்தனையோ, அத்தனை தெய்வங்கள் உன்னிடம் இருக்கின்றனவே. என்னிடம் ஏன் முறையிடுகிறீர்கள்? நீங்கள் எல்லாரும் எனக்கெதிராய் கலகம் செய்தவர்களே என்கிறார் ஆண்டவர். நான் உங்கள் மக்களை அடித்து நொறுக்கியது வீண், அவர்கள் திருந்தவில்லை.
சிங்கம் அழித்தொழிப்பது போல் உங்களது வாளே உங்கள் இறைவாக்கினரை வீழ்த்தியது. இத்தலைமுறையினரே, ஆண்டவர் வாக்கை கவனியுங்கள். நான் இஸ்ரேலுக்கு பாலை நிலமாகவோ இருள் சூழ் நிலமாகவோ இருந்தேனா? நாங்கள் விருப்பம் போல் சுற்றித் திரிவோம், இனி உம்மிடம் வரமாட்டோம் என்று என் மக்கள் ஏன் கூறினார்கள்? கன்னிப்பெண் தன் நகைகளை மறப்பாளோ? மணப்பெண் தன் திருமண உடையை மறப்பதுண்டோ? என் மக்களோ என்னை எண்ணிறந்த நாள்களாய் மறந்துவிட்டார்கள். காதலரை அடையும் வழிகளை நீ சிறப்பாய் வகுத்துள்ளாய். ஒழுக்கமற்ற பெண்களுக்கும் உன் வழிகளை கற்பித்தாய். மாசற்ற வறியோரின் இரத்தக்கரை உன் மேலாடை விளிம்புகளில் காணப்படுகின்றது. அவர்கள் கன்னமிட்டு திருடியதை நீ கண்டாயா? இவை அனைத்தையும் நீ செய்திருந்தும் நான் மாசற்றவள், அவருடைய சினம் என்னை விட்டு அகன்றுவிட்டது உறுதி என நீ சொல்கிறாய். பாவம் செய்யவில்லை என நீ கூறுவதால் உனக்கு நான் தீர்ப்பு வழங்குவேன். ஏன் இவ்வளவு எளிதாக உன் வழிகளை நீ மாற்றிக்கொள்கிறாய்? அசிரியாவால் நீ மானக்கேட்டிற்கு உள்ளானது போல் எகிப்தாலும் மானக்கேட்டிற்கு உள்ளாவாய். உன் கைகளை தலைமேல் வைத்து கொண்டே அங்கிருந்து திரும்பி வருவாய். ஏனெனில் நீ நம்பியிருந்தவர்களை ஆண்டவர் உதறி தள்ளிவிட்டார். அவர்களால் உனக்கு பயனேதுமில்லை. இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 3. மனம் மாற அழைப்பு. கணவன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனை விட்டகன்று வேறு ஒருவனோடு வாழ்கையில் அக்கணவன் அவளிடம் மீண்டும் திரும்பி செல்வானோ? அப்படி சென்றால் அந்நாடு தீட்டுப்படுவது உறுதியன்றோ? நீ காதலர் பலரோடு விபச்சாரம் செய்தாய். என்னிடம் திரும்பி வர உன்னால் இயலுமோ என்கிறார் ஆண்டவர். உன் கண்களை உயர்த்தி பொட்டல் மேடுகளை பார். நீ படுத்து கிடக்காத இடம் உண்டோ? பாலை நிலத்தில் காத்திருக்கும் அராபியனைப் போல் பாதையோரங்களில் நீயும் காதலர்களுக்காக காத்திருந்தாய். உன் விபச்சாரங்களாலும் தீச்செயல்களாலும் நாட்டை தீட்டுப்படுத்தினாய். ஆகையால் நாட்டில் மழை பெய்யாது நின்றுவிட்டது. இளவேநீர் கால மழையும் வரவில்லை. உனது நெற்றி ஒரு விலைமகளின் நெற்றி. நீ மானங்கெட்டவள். இப்போது கூட என் தந்தையே, என் இளமையின் நண்பரே என என்னை நீ அழைக்கவில்லையா? என்றென்றும் அவர் சினம் கொள்வாரோ? இறுதி வரை அவர் சினம் கொண்டிருப்பாரோ என்கிறாய். இவ்வாறு சொல்லிவிட்டு உன்னால் இயன்றவரை தீச்செயல்களையே செய்கிறாய். யோசியா அரசர் காலத்தில் ஆண்டவர் என்னிடம் கூறியது: நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் செய்ததை கண்டாயா? அவள் சென்று உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மீதும் பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் விபச்சாரம் செய்தாள். இவை அனைத்தையும் செய்த பின் அவள் என்னிடம் திரும்பி வருவாளென எண்ணினேன். அவளோ திரும்பி வரவில்லை. நம்பிக்கை துரோகம் செய்த சகோதரி யூதா இதை கண்டாள். நம்பிக்கையற்ற இஸ்ரேலுடைய விபச்சாரத்தின் காரணமாக நான் அவளை தள்ளிவிட்டு அவளுக்கு மனமுறிவு சீட்டு கொடுத்ததை நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா கண்டாள். எனினும் அவளும் அஞ்சாது சென்று விபச்சாரம் செய்தாள். விபச்சாரம் செய்வது அவளுக்கு மிக எளிதாக இருந்ததால் கல்லோடும் மரத்தோடும் வேசிதனம் செய்து நாட்டை தீட்டுப்படுத்தினாள். இவை அனைத்திற்கு பின்னரும் நம்பிக்கை துரோகம் செய்த அவளுடைய சகோதரி யூதா முழு உள்ளத்தோடு என்னிடம் திரும்பி வரவில்லை. வேடம் போடுகிறாள் என்கிறார்
ஆண்டவர். ஆண்டவர் என்னிடம் கூறியது, நம்பிக்கையற்ற இஸ்ரவேல் நம்பிக்கை துரோகம் செய்த யூதாவை விட நேர்மையானவள். நீ சென்று வடக்கே திரும்பி இச்சொற்களை உரக்க கூறு. நம்பிக்கையற்ற இஸ்ரவேலே, என்னிடம் திரும்பி வா என்கிறார் ஆண்டவர். நான் உன்மீது சினம் கொள்ளேன், ஏனெனில் நான் பேரன்பு கொண்டவன் என்கிறார் ஆண்டவர். நான் என்றென்றும் சினம் கொள்ளேன். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்குமிங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். நம்பிக்கையற்ற மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கு ஏற்ப மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்களின் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமை ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் பிடிவாதம் கொண்ட தீய உள்ளத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். அந்நாள்களில் யூதா வீட்டார் இஸ்ரேல் வீட்டாரோடு சேர்ந்து கொள்வர். நான் அவர்களுடைய மூதாதையருக்கு உரிமை சொத்தாக கொடுத்த நாட்டுக்கு அவர்கள் வடநாட்டிலிருந்து ஒன்றாக வந்து சேர்வார்கள். உன்னை என் மக்களினங்களின் வரிசையிலே எவ்வாறு சேர்த்து கொள்வேன் என்றும், திரளான மக்களினங்களிடையே அழகான உரிமை சொத்தாகிய இனிய நாட்டை உனக்கு எவ்வாறு தருவேன் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தேன். என் தந்தை என என்னை அழைப்பாய் என்றும், என்னிடமிருந்து விலகி செல்ல மாட்டாய் என்றும் எண்ணியிருந்தேன். நம்பிக்கை துரோகம் செய்து ஒரு பெண் தன் காதலனை கைவிடுவது போல், இஸ்ரேல் வீடே, நீயும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறாய் என்கிறார் ஆண்டவர். பொட்டல் மேடுகளில் கூக்குரல் கேட்கின்றது. அது இஸ்ரேல் மக்களின் அழுகையும் வெண்டலுமாம். ஏனெனில் அவர்கள் நெறி தவறினார்கள். தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை அவர்கள் மறந்தார்கள். பற்றுறுதியற்ற மக்களே, திரும்பி வாருங்கள். உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன். இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம். நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர். குன்றுகளிலும் மலைகளிலும் நடைபெறும் சிலை வழிபாட்டினின்று கிடைப்பது ஏமாற்றமே. இஸ்ரேலின் விடுதலை எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் மட்டுமே உள்ளது. எங்கள் இளமை முதலே வெட்கங்கெட்ட பாகால் எங்கள் மூதாதையர் உழைப்பின் பயனாக பெற்ற ஆடு மாடுகளையும் அவர்களுடைய புதல்வர் புதல்வியரையும் விழுங்கிவிட்டது. மானக்கேடே எங்கள் படுக்கை, அவமானமே எங்கள் போர்வை. ஏனெனில் எங்கள் இளமை முதல் இன்று வரை நாங்களும் எங்கள் மூதாதையரும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம். அவரது குரலுக்கு நாங்கள் செவிசாய்க்கவில்லை என்பார்கள்.